வணக்கம். சமீபத்திய சில தவிர்க்க முடியாத காரணங்களால கதைகள், நாவல்கள் நம்ம கதை திருட்டு சேனல்ல அப்லோட் பண்ண முடியாம இருந்தது. இனிமேல் கதைகள், நாவல்கள் எல்லாமே இந்த சேனல்ல தொடரும் என்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் கொடுத்து வந்த அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து கொடுக்கும்படி மிகவும் அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி. வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, ராசா வந்துட்டாரு சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். மதராஸ் ஹார்பருக்கு எதிரே ஓர் ஏற்றுமதி இறக்குமதி கம்பெனியின் மாடிப்படிக்கு கீழே உள்ள வளைவுதான் அந்த கிழவியின் வாசஸ்தலம். படிகளின் மேல் யாராவது ஏறி சென்றால் தலையில் மிதிப்பது போல் சப்தம் கேட்கும். அவள் அதையெல்லாம் பொருட்படுத்துவதில்லை. அவளுக்கு அந்த சப்தம் எல்லாம் கேட்காது. அவள் காதுகளுக்கு ஒரே ஒலிதான் பரிச்சயம் உண்டு. அதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? பம். அதுதான் கப்பலின் சங்கொலி. கிட்டத்தட்ட ஒரு சிங்கத்தின் கர்ஜனை போல குமரி கிளம்பி காற்றில் கலந்து விம்மி விகசிக்கும் அந்த லயமற்ற குறுகிய அமுத்தலான ஒரே அடியில் தலை சிதறி உயிரிழக்கும் ஒரு மிருகத்தின் கடைசி பிளிரலை போன்ற அந்த சப்தம்தான் அவளுடைய செவிகளுக்கு பரிச்சயமானது. அவள் அங்கேயே வாழ்வதால் அந்த கடூரமான ஓசை அவள் செவிகளுக்கு பழக்கப்பட்டு விட்டது என்பதல்ல. அந்த ஓசையை கேட்டுக்கொண்டே இருப்பதற்குத்தான் அவள் வேறு எங்கும் போகாமல் அங்கேயே இருக்கிறாள். பம். அந்த சப்தத்தை கேட்டு நாம் செவியை பொத்திக் கொள்வோமா என்பது வேறு விஷயம். அதை நாம் ரசிக்கவும் செய்வோம் என்றால் நிச்சயம் அதன் பின்னே ஏதோ ஒன்று நமக்கு பிடித்த, நாம் லயித்த சம்பவம் அல்லது கற்பனை எதுவோ ஒன்று நினைவின் பசுமையில் உறைந்திருக்கிறது என்றுதானே அர்த்தம். கிழவிக்கு உண்டு, நிச்சயம் உண்டு. அவள் இப்பொழுது கருப்பாகத்தான் இருக்கிறாள். ஆனால் வயசில் சிவப்பாக இல்லாவிட்டாலும் இவ்வளவு கருப்பாக இருந்திருக்க மாட்டாள் என்று இப்பொழுது உள்ள கருப்பே சொல்கிறது. அவள் கருப்பாக இருந்திருந்தாலும் சிவப்பாக இருந்திருந்தாலும் உடற்கட்டோடு கூடிய நல்ல அழகியாக இருந்திருப்பாள். அப்பொழுது அவள் விழிகள் கருவென்று இருந்திருக்கும். இப்போது போல் மங்கிய வெள்ளிய கருவிழிகளும் சிறுத்து போன இமைகளும் இருந்திருக்காது. மூக்கில் இருந்து உதட்டு கோணங்களுக்கு இறங்கும் அந்த வரிகள், தளர்ந்து தொங்கும் முகவாய் சருமம், நெற்றியில் நெளிந்து புருவத்து சதையில் கனத்து நிற்கும்படி காலம் உழுத சுவடு, எலும்புகளே நழுவி விட்டது போன்ற தோள்கள், மேடு கரைந்து கூடு கட்டி போன மார்பு, வற்றை சுருங்கி ஒட்டி போன மார்பு சதை, இவையெல்லாம் அப்பொழுது இருந்திருக்காது. ஆனால் இப்பொழுதும் கிழவிக்கு தலை நரைக்கவில்லை. ஆம், நரை என்று தோன்றும் அளவுக்கு நரைத்து விடவில்லை. முதுகு வளைந்து விடவில்லை. தலை ஆட்டம் காணவில்லை. கிழவி நிமிர்ந்து நிற்பாள். ஓடி ஓடி வேலை செய்வாள். என்ன வேலை? வண்டிகளிலும் லாரிகளிலும் மூட்டைகள் வந்திறங்கும் போது அங்கே சிந்தி கிடக்கும் தானியங்களை பொறுக்க வேகமாக ஓடுவாள். அவற்றை பொறுக்குவதை பார்த்து அந்த வண்டிக்காரர்கள் மூட்டையை குத்தூசியால் குத்தி தானியத்தை அவள் மடியில் கொட்டுவதும் உண்டு. மடி நிறைந்து விடும் பொழுது அவள் ஓடி வருவதை பார்க்க வேண்டும். 16 வயசு குட்டி மாதிரிதான். அவளை யாராவது கிழவி என்று கூப்பிட்டால் அவளுக்கு கோபம் வந்துவிடும். அவளுடைய லட்சியங்களில், உறுதியான ஆசைகளில் அதுவும் ஒன்று. அது தான் கிழவியாகி விடக்கூடாது, பிச்சைக்காரியாகி விடக்கூடாது, விபச்சாரியாகி விடக்கூடாது. அவள் லட்சியங்கள் எதுவும் இன்று வரை தோற்கவில்லை. ஆம், அவள் பிச்சை எடுத்ததில்லை, விபச்சாரம் புரிந்ததில்லை, கிழவியும் ஆனதில்லை. அவளை பொறுத்தவரை நான் சிங்காரிச்சுக்கிட்டா இப்ப கூடத்தான் அழகா இருப்ப என்ற மனசில் முனகிக் கொள்வாள். கிட்டத்தட்ட 45 வருடங்களாக அவள் இப்படித்தான் முனகிக் கொள்கிறாள். அவளுக்கு வயது இப்பொழுது 60க்கு மேல் இருக்கலாம். அவள் ஏன் அப்பொழுது கூட
அந்த காலத்திலும் கூட சிங்காரித்துக் கொள்ளவில்லை? எப்பொழுதுதான் யாருக்காக சிங்காரித்துக் கொள்ள வேண்டும்? இந்த கேள்வியை அப்பொழுதே அவள் தனக்குள் கேட்டுக்கொண்டு பதிலும் சொல்லிக் கொள்வாள். அவரு வருவாரு, அப்பால நான் நகையெல்லாம் போட்டுக்கின்னு மஞ்ச குளிச்சு பொட்டு வச்சுக்கின்னு நிப்பேன். எப்படி இருப்பேன் தெரியுமா? வருவாரு வருவாரு என்று சமாதானம் செய்து கொள்வாள். எவர்? என்ன ஐயா கொண்டாந்துருக்க? கொஞ்சம் வெந்தயமும் கடுவும் கொண்டாந்துருக்க. துட்ட கொடுத்து என்ன அனுப்பு சாயிபு. மளிகை கடை சாயிபு மரத்தட்டை எடுத்து அவளிடம் நீட்டுகிறான். மடியில் உள்ள பொறுக்கி புடைத்து சுத்தமாய் வைத்திருக்கும் வெந்தயத்தையும் கடுகையும் தட்டில் கொட்டுகிறாள் கிழவி கன்னியம்மை. நாலனாவை எடுத்து அவளிடம் கொடுக்கிறான் மளிகை கடை சாயபு. இது வாடிக்கை. சற்று தூரம் நடந்து வந்து ஒரு மரத்தடியில் நின்று அந்த பெட்டிக்கடையை உற்று பார்க்கிறாள் கன்னியம்மை. கண்களில் கண்ணீர் நிறைகிறது. கடையில் சாயபுவிற்கு பதிலாக வேறு ஒரு உருவம் தெரிகிறது. 3 காசு உப்பு குடியா? எவ்வளவு நாழி காத்துக்குன்னு நிக்கிறது? எங்க நைனா கஞ்சி குடிக்க வந்துடுவாரு என்று சிற்றாடை தரித்த 16 வயது சிறுமி கன்னியம்மையை கடைக்காரனை விரட்டுகிறாள். இன்னாமா பறக்கிற? மனுஷனுக்கு 4 கையா இருக்குது. பின்ன துட்டு சம்பாதிக்கணும்னா 4 கை வச்சுக்கத்தான் வேணும். துட்டு சம்பாதிக்க கையில்லாட்டி போகுது. உனக்கு இம்மா பெரிய வாய் இருக்கே, அது என்ன சம்பாதிக்க? ஆம்படையா நான் சம்பாதிக்க என்று சொல்லிவிட்டு சிரித்தாள் ஒரு குறும்புக்கார கிழவி. ஏய் கேள்வி, நீ எத்தனை ஆம்படையான சம்பாதிச்ச? வேணுமானா இந்த கடைக்காரரையும் நீதான் கட்டிக்க என்று ஆத்திரத்துடன் கூறினாள் கன்னியம்மை. எனக்கு வேணாண்டி அம்மா, நீதான் கட்டிக்க என்று சிரித்தாள் கிழவி. கடைக்கார வாலிபன் தங்கராசும் சேர்ந்து சிரித்தான். கன்னியம்மைக்கு அவமானமாயிருந்தது. முகம் சிவந்தது. ஐயா, ஓ, நான் எங்க நைனா கிட்ட போய் சொல்றேன் என்று சிணுங்கிக் கொண்டே திரும்பினாள். இந்தாம, உப்பு வேணாமா என்று கூவினான் தங்கராசு. உப்பு வேணாம், ஒண்ணும் வேணாம். காசை வச்சுட்டு போறியே, எடுத்துக்கிட்டு போ. கன்னியம்மை திரும்பி வந்தாள். காசு வேணுமா, உப்பு வேணுமா? சொல்லு நாழியாவது. நீ இப்படி நாழியாக்கினா நான் எப்படி சம்பாதிக்கிறது? நீ சம்பாரிச்சா எனக்கு என்ன, சம்பாதிக்காட்டி எனக்கு என்ன? சம்பாரிச்சா நகையா பண்ணி போடுறாரு என்று சிரித்தாள் கிழவி. ஏய் கைவி, உனக்கு என்ன திமிரா? சரி சரி, என்னம்மா வேணும்? 4 பேர் இருக்கிறப்போ அதை சொல்வாளா? தனியா வரும்போதுதான் சொல்லுவா என்றாள் கிழவி. ஐயா, ஓ! நிஜமாகவே கன்னியம்மையின் கண்கள் கலங்கிவிட்டன. தங்கராசு பயந்து விட்டான். ஏ கன்னியம்மா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னா இதுக்கு அழுவற? நல்ல பொண்ணு, இந்தா உப்பு. கூடையில் உப்பை கொட்டியவுடன் கண்களை கசக்கிக் கொண்டிருந்த கன்னியம்மை சிவந்து குழம்பிய முகத்துடன் அவனை பார்த்தாள். அவளுக்கு ஏனோ சிரிப்பு வந்தது. தான் அழுத அசட்டுத்தனத்தை மழுப்பும் ஓர் அழகு சிரிப்பு, கழுக்கென்ற ஒரு குலுக்கு சிரிப்பு. கன்னியம்மை ஓடி மறைந்து விட்டாள். வயசு என்னமோ ஆயிட்டுதே ஒழிய இன்னும் குழந்தைதான் என்ற கிழவையின் சொற்கள் தங்கராசுவின் காதில் விழவில்லை. தங்கராசுவுக்கு அந்த கடையை தவிர வேறு பந்தம் கிடையாது. ராசா கடை என்றால் ராயபுரம் கல் மண்டபத்தில் வசிக்கும் ஏழை ஜனங்கள் எல்லாருக்கும் தெரியும். பையனும் தங்கமானவன் என்று பெயரெடுத்தவன். ராயபுரத்து ரவுடிகளுக்கு கூட அவனிடம் மதிப்பு உண்டு. நல்ல குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து நொடித்து போய்விட்டான். அவன் ஒருவன் வயிற்றுப்பாட்டுக்கு அந்த பெட்டிக்கடை வருமானம் போதுமானதாயிருந்தது. இந்த நிலையில் அவனுக்கு வயது 25 ஆகியும் கூட கல்யாணத்தை பற்றிய நினைவு வரவில்லை. அவனுக்கு தெரிந்த சில பெரியவர்கள் அவனிடம் அது பற்றி பேசும்போதெல்லாம் அவன் மௌனமாயிருப்பான். கடைசியில் சொல்வான், உலகத்துல ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழறதுதான் சொர்க்கம். ஆனா அந்த சொர்க்கத்துல பசியும் பட்டினியும் பிக்கலும் பிடுங்கலும் ஏற்பட்டா அதை விட நரகம் வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, அதை விட ஒத்தக்கட்டையா காலம் தள்ளிடலாம். ஜமீன் ஆள்றதுக்கு வாரிசு இல்லாம போயிட போகுதா? அவன் சொல்வதில் நியாயம் இருக்கிறது என்பதை அனுபவத்தால் அறிந்து கொண்டிருக்கும் அந்த பெரியவர்களால் அதற்கு மேல் என்ன பேச முடியும்? ஆனால் கிரேனுக்கு அடியில் மாட்டிக்கொண்டு
கன்னியம்மையின் நைனா இறந்துவிட்ட பிறகு யாருமற்ற அனாதையாய் பட்டினியோடு துயரத்தோடு தன்னை மறந்த ஜுர வேகத்தில் செத்து போனது போல் கிடந்த கன்னியம்மையை அவன் பார்த்த பிறகு பிரக்ஞை வந்ததும், ஐயோ, எங்க நைனா போட்டாரே, நான் இனிமே எப்படி இருப்பேன் என்று கன்னியம்மை கதறியதை கேட்ட பிறகு உலகத்தை கண்டு ஒதுங்கி தனது அனாதரமான நிலையில் மருண்டு தன்னை ஆதரிக்க ஒரு வேளை கஞ்சி ஊற்ற யாருமற்ற இந்த உலகத்தில் ஒரு நாதியுமின்றி எப்படி தனித்து வாழ்வது என்று தவித்து நின்ற அந்த அனாதை பெண்ணை கண்டு காப்பாற்றிய சில நாட்களுக்கு பிறகு தினசரி அரிசியும் உப்பும் மிளகாயும் கொடுத்து அந்த ஏழை பெண்ணுக்கு உதவி புரிந்து வந்த சில வாரங்களுக்கு பிறகு ஒரு நாள் அவன் கொடுத்தனுப்பிய அரிசியை அவள் திருப்பி அனுப்பிவிட்டாளே, அதன் பிறகு ஏன் என்று கேட்கப் போன அவனை கண்டதும் அழுது புலம்பி அரற்றிய அந்த அமலையை கண்டு அவன் என்ன ஆறுதல் கூறி தேற்றினான் தெரியுமா? சீ பைத்தியம், இதுக்கு அழற? யார் என்ன சொன்னா என்ன? நானே உன்னை கண்ணாலம் கட்டிக்கிறேன். என்னை கட்டிக்க உனக்கு பிரியம் இல்லையா? என்ன சொல்லு ராசா. அவ்வளவுதான். அவன் மார்பில் முகத்தை புதைத்து கொண்டு கன்னியம்மை விம்ம ஆரம்பித்து விட்டாள். கன்னியம்மையும் தங்கராசும் கல்யாணம் செய்து கொண்டார்கள். அவள் குடிசையில் அவனும் குடியேறினான். தாய் இறந்த பிறகு தனக்காக ஒரு பெண்ணின் மலர்கரம் அகப்பை பிடித்து பானை துழாவுவதை அவன் கண்களில் நீர் மல்க பார்த்தான். கன்னியம்மை சோறு பொங்கி குழம்பு காய்ச்சி வைத்துவிட்டு அவனுக்காக காத்து கொண்டு குடிசை வாயிலில் உட்கார்ந்திருப்பாள். இரவு 10 மணிக்கு மேல் கடையில் இருந்து வருவான் தங்கராசு. கன்னியம்மை கை கால் கழுவ செம்பில் நீர் கொண்டு வந்து கொடுப்பாள். இலகை போட்டு பரிமாறுவாள். பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு விசிறுவாள். கொஞ்சம் சோறு வச்சுக்கோ, கொஞ்சோண்டு என்று வேண்டி வேண்டி இலையில் சோற்றை நிரப்புவாள். இப்படி கொட்டினா மனுஷன் எப்படி திங்கிறது? அதுக்குன்னா 12 மணிக்கு சாப்பிட்டது தானே, பசிக்காதா? அதுக்கு இவ்வளவா? வேணுங்கிற வரைக்கும் சாப்பிட்டுட்டு மீதி இருந்தா வச்சிடு. ஓ, அதுக்கு தானா? இருவரும் சேர்ந்து சிரிப்பார்கள். சாப்பிட்டவுடன் கை கழுவ தண்ணீர் கொடுப்பாள். கை கழுவி வரும் முன் பாயை விரித்து வெற்றிலை பாக்கு பெட்டியை எடுத்து வைப்பாள். அவன் வெற்றிலை போட்டு முடியும் முன் சாப்பிட்டு விட்டு பண்ட பாத்திரங்களை ஒழுங்குபடுத்தி வைத்துவிட்டு குடிசை கதவை இழுத்து தாளிட்டு விட்டு அவன் அருகே வந்து அமர்வாள். அவனுக்கு தூக்கம் கண்களை சுழற்றும். சாய்ந்து உட்கார்ந்து ஏற செருகிய கண்களுடன் வெற்றிலையை மென்று கொண்டிருக்கும் அவன் பக்கம் நெருங்கி உட்கார்ந்து அவன் தலையை மடிமீது சாத்தி தலையணையை அண்டை கொடுத்து கால்களை நீட்டி ஒரு குழந்தையை தூங்க வைப்பது போல் அவனை கிடத்திவிட்டு மெல்ல எழுந்திருப்பாள். கன்னிம்மா, எங்க போற என்று அரை உறக்கத்தில் முனகுவான் தங்கராசு. எங்கேயும் இல்ல, தோ வந்துட்டேன் என்று செல்லமாக அவன் முதுகில் தடவி கொடுத்து மெல்ல அவன் முகத்தில் குனிந்து வெட்கத்துடன் தன்னையும் மீறிய வெறியுடன் முத்தமிடுவாள். அவளை மார்புற தழுவி கன்னியம்மா என்பான் ராசா. குடிசையில் இருள் கவிந்து கன்னியம்மையின் வெட்கத்தை கொன்று தீர்க்கும் சமயங்களில் தங்கராசு வியந்து போவான். இந்த துடுக்குக்கார சிரிக்கிதான் இப்ப எப்படி மாறிப்போனா? பெரிய மனுஷி மாதிரி எல்லாம் நடந்துக்கிறா. என்ன இல்ல குழந்தையாக்கிட்டா? முன்னெல்லாம் முகத்துல அடிச்ச மாதிரி துடுக்குத்தனமா பேசுவாளே, இப்பதான் என்ன மரியாதை, என்ன அடக்கம்? இதெல்லாம் யாரு கேட்டா? கேட்டு வர்றதா இதெல்லாம்? கன்னிமா, நீ சந்தோஷமா இருக்கியா? எனக்கு என்ன குறைச்சல்? கண்ணாலத்துக்கு கூட உனக்கு ஒரே ஒரு சேலை தானே எடுத்தேன். உனக்கு சேலை வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இருக்கிறது போதும். காதுல மூக்குல ஏதாவது நகை செஞ்சு போடணும்னு எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். வீணா என் மனச அலட்டிக்கிற. நீ ஆசையா இருந்தா அதுவே எனக்கு போதும். நல்ல காலம் வந்தா நகை தானா வருது. அதுக்கு இல்ல கன்னியம்மா, உன்னை சந்தோஷமா ஒரு குறையும் இல்லாம வச்சிருக்கணுங்கிறது என் ஆசை. அது போதுமே ராசா. கன்னியம்மா. 2 மாதங்கள் ஓடிவிட்டன. காலையில் தங்கராசு கடைக்கு புறப்படும் பொழுது குடிசை வாயிலில் தயங்கி தயங்கி நின்றாள் கன்னியம்மை. இன்னாம?
அரிசி இல்ல. அவனுக்கு திக்கென்றது. கடையில் விற்பதற்கே அரிசி கிடையாது. வாங்குவதற்கு பணம் இல்லை. எல்லா சாமான்களும் குறைந்து விட்டன. சில தீர்ந்தே விட்டன. வாங்கி நிரப்ப பணமும் இல்லை. பணம் எல்லாம் என்னவாயிற்று? அந்த சிறிய பெட்டிக்கடை 2 பேருக்கும் ஊதியம் தருமா? தங்கராசு அவளுக்கு பதில் கூறாமல் மௌனமாய் கடையை நோக்கி நடந்தான். நடையில் தான் என்ன தளர்ச்சி! 6 காசு நல்லெண்ணெய் கொடு. டின்னை திறந்து பார்க்கிறான். நல்லெண்ணெய் இல்லை. 3 காசு மிளகா கொடு. மரத்தட்டில் மிளகாயையும் தனியாவையும் எடுத்து போடுகிறான். மஞ்சா போட மாட்டியா? மஞ்சா ஆயிப்போச்சு. 3 காசு உப்பு. அளந்து போடுகிறான். அத்துடன் உப்பு தொட்டி காலி. கடுகு 3 காசு. பைசா வெல்லம். ஓரணா உடைச்ச கடலை. சர்க்கரை இருக்கா? இல்ல. என்னப்பா எது கேட்டாலும் இல்ல இல்லங்கிற? எதுக்கு கடை வச்சிருக்க? தங்கராசு முகத்தை மூடிக்கொண்டான். அவன் தோள்கள் குலுங்கின. குமரி குமரி அழுது விட்டான். யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை. விருட்டென்று கீழே இறங்கி கடையை மூடிவிட்டு வீட்டை நோக்கி விறுவிறுவென்று நடக்க ஆரம்பித்து விட்டான். 1914ஆம் வருடம். சண்டை வந்துட்டதான். ஊரெல்லாம் அதே பேச்சு. ஐயோ, பட்டாளத்துக்கா? வேணாம் ராசா, வேணாம். எனக்கு கொன்னுட்டு வேணும்னா போ. பைத்தியக்காரி மாதிரி ஏதாவது பேசக்கூடாது. பட்டாளத்துக்கு போறவங்க எல்லாம் செத்தா போட்டாங்க. நான் போகும்போது உனக்கு பணம் கொடுத்துட்டு போறேன். கடையில இருக்கிற சாமான்களை எல்லாம் வித்தா ஏதாவது பணம் கிடைக்கும். நான் போய் மாசம் வேற பணம் அனுப்புறேன். 6 மாசத்துக்கு ஒரு தடவை வருவேன். 1.5 வருஷத்துல திரும்பி வந்துடுவேன். வேணாம் ராசா, அவள் கேவினாள். சொல்றது கேளு. அப்புறம் நான் எவ்வளவு பணம் சம்பாரிச்சுக்கின்னு வருவேன் தெரியுமா? உனக்கு நகையா செஞ்சு போடுவேன். விதவிதமா பட்டுப்புடவை எடுத்து அடுக்குவேன். நம்ம கடையை பெருசாக்கி 2 ஆளுகளை வேலைக்கு வச்சு பெரிய வியாபாரம் பண்ணி நல்ல லாபம் சம்பாதிக்கலாம். 1 வருஷம், ஒரே வருஷம்தான். என்ன என் தங்கம் இல்ல? அவன் மார்பில் முகத்தை புதைத்து கொண்டு குமுறி குமுறி அழுதாள் கன்னியம்மை. அவள் முகத்தை நிமிர்த்தி உதடுகளில் முத்தமிட்டான் அவன். அவள் உதடுகள் துக்கம் தாழாமல் துடித்தன. மங்கிய சிம்னி விளக்கின் ஒளியில் அவள் கண்கள் கலங்கி பளபளத்தன. அழுவாத கன்னியம்மா என்று அவளை முகத்துடன் சேர்த்து அணைத்து கொண்டான். அவன் முகத்தையும் தலையையும் தடவி தடவி பார்த்து கொண்டு அவள் கதறி கதறி அழுதாள். அவனும் அழுதான். அன்றிரவு கிழிந்து போன அந்த கோரை பாயின் மீது அவன் அலங்க மலங்க விழுந்து உறங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் மார்பின் மீது முகத்தை வைத்து கொண்டு கன்னியம்மையும் உறங்குகிறாள். உறக்கத்தில் அவள் நெற்றி சுருங்குகிறது. முகம் கோரமாய் நெளிகிறது. அவள் கைகள் அவன் மார்பை இறுகத் தழுவுகின்றன. சிம்னி விளக்கின் ஒளி மங்கி மங்கி நீலமணி போல் குறுகி துடித்து கடைசியில் பொக்கென்று அணைத்து விடுகிறது. தகித்து பொசுக்கும் வெயில் நேரத்தில் ஹார்பருக்கு எதிரில் வந்து நின்று கொண்டாள் கன்னியம்மை. இரவு 8 மணிக்கு புறப்படும் கப்பலில் தான் அவன் போகப் போகிறானாம். அழுகை நெஞ்சை அடைக்கிறது. ஆனால் அவள் அழவில்லை. அவன் போகும்போது அவள் அழக்கூடாதாம். பகல் முழுவதும் ஹார்பரை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தாள். 6 மணிக்கு ஹார்பர் வாசலிலேயே வந்து நின்று கொண்டாள். திடீரென 4-5 மிலிட்டரி லாரிகள் வந்தன. அவள் இதயம் படபடத்தது. கண்கள் லாரிக்குள் துழாவின. முதல் லாரியில் இல்லை. 2வதில் 3வதில் அவள் கண்களில் நீர் நிறைந்து விட்டது. ராசா என்று கூவினாள். லாரிகள் ஓடி மறைந்தன. இரவு மணி 8. பம். கப்பலின் சங்கொலி கன்னியம்மையின் மார்பை கவ்வியது. வயிற்றில் பனி கட்டி செதிலை எடுத்து ஆழ செருகியது போல. பம். அதுலதான் போவாரு. ஏன் ராசா கப்பல்ல போறாரு. கடவுளே, அவருக்கு ஒரு குறையும் இல்லாம அவருக்கு. சேலை தலைப்பை வாயில் சுருட்டி அடைத்து கொண்டு அங்கேயே உட்கார்ந்தாள். திடீரென்று எழுந்தாள். ஐயோ என்று வாய் பிளந்தது. ஆம், அவளுக்கு ஆதரவு இப்பொழுது யாரும் இல்லை. பம். அந்த கப்பல்தான். பம். ஆமாம், அதில்தான். குடிசைக்கு சென்று படுத்து கொண்டாள். பம்.
காதருகே கேட்கிறதே. சும்மா எனக்கு அதே நினப்பு. திரும்பி படுத்துக் கொள்கிறாள். கப்பலின் சங்கொலி விம்மிக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அவன் என்னவானான்? எவ்வளவு காலம், எவ்வளவு காலம்? தட்டிலே சோற்றை பிசைந்து வாயருகே கொண்டு போகும்போது பம், வாயருகே சென்ற கவளம் கையில் இருந்து நழுவி விழும். கண்கள் வானவெளியை வெறித்து விழிக்கும். திடீரென்று கீழே விழுந்து புரண்டு புரண்டு கதறி கதறி புலம்புவாள். எவ்வளவு காலம் புலம்பிக் கொண்டே கதறிக்கொண்டே இருக்க முடியும்? நிச்சயம் அவர் வருவார் என்று முணுமுணுத்து கொண்டே காலம் நகர்ந்தது. சண்டை முடிந்ததும் சங்கொலி முழக்கிக் கொண்டு கப்பல்கள் வந்தன. பட்டாளத்து சிப்பாய்கள் இராணுவ நடை போட்டு அணிவகுத்து சென்றனர். கன்னியம்மையின் கண்கள் அவர்களை துழாவின. சிப்பாய்களில் ஒருவன் அவளை பார்த்து கண்ணடித்தான். அதையெல்லாம் அவள் பொருட்படுத்தவில்லை. அவர்களிடையே அவனை தேடினாள். தேடுவதையே தொழிலாய் கொண்டாள். பசியை மறந்தாள், குடிசையை மறந்தாள், தன்னை மறந்தாள், தன் வாழ்வை மறந்தாள். ஏன் காலத்தையே அவள் மறந்தாள். ஆனால் ஒன்றை மட்டும் அவள் மறக்கவே இல்லை. ஆமா, அவரு வந்துடுவாரு. அவள் எப்படி எப்படியெல்லாம் தான் காலத்தை ஓட்டினாள். மளிகை கடைகளில் தானியங்கள் புடைத்து கொடுப்பதும், பெரிய வீடுகளில் 10 பாத்திரம் தேய்த்து முறை வாசல் வேலைகள் செய்வதும், எப்படி எப்படியோ தன் வயிற்றுப்பாட்டுக்கான பிரச்சனைக்கே அவள் பொழுதெல்லாம் தேய்ந்தது. இந்த நிலையில் புருஷ சுகமா? அந்த நினைவுக்கே இடமில்லை. அவள் தானியம் புடைத்து கொண்டிருக்கும் போது சில சமயங்களில் போட்டது போட்டபடி கிடக்க கடைக்காரனிடம் பறக்க பறக்க விழித்தபடி நின்று, நான் கொஞ்சம் வீட்டுக்கு போய் வரேன், அவரு வந்துட்டாரு என்று மனம் படபடக்க கூறிவிட்டு ஓட்டமும் நடையுமாய் ஓடுவாள். கடைக்காரர்கள் அவளை தடுக்க மாட்டார்கள். ஒரு தடவை அந்த பிராமணர் வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது துணி துவைத்து கொண்டிருந்த கன்னியம்மை திடீரென்று எஜமானியிடம் பறக்க பறக்க ஓடினாள். அம்மா, நான் வீட்டுக்கு போய் வரேன், அவரு என் ராசா வந்துட்டாரு என்று நெஞ்சு அடைக்க கூறியவாறு சேலையில் ஈர கையை துடைத்து கொண்டே பரிதாபமாக கேட்டாள். பாப்பாத்தியம்மாள் இளமை விம்மும் கன்னியம்மையின் மார்பகங்களை, களை பொருந்திய முகத்தை, உடலில் மதத்த வாலிப மெருகை ஒரு முறை நோட்டம் விட்டாள். ஏண்டி இப்படி ஆம்படையா நினப்பெடுத்து அலையற? அவனும் போய் வருஷம் 10 ஆறது. வேற எவனையாவது உங்க ஜாதியில பார்த்துண்டு ஒழுங்கா வாழப்படாதோ என்று சிரித்தபடியே கூறினாள். என்ன ஆபாசமான சிரிப்பு! கன்னியம்மை ஓவென்று கதறி அழுதவாறே வீட்டை விட்டு வெளியே நடந்தாள். பிறகு அந்த வீடு இருந்த திசையில் கூட கன்னியம்மையும் பெண்தானே, அவளுக்கும் ஆசைகள் சபலங்கள் உண்டாக கூடாதா? இந்த நிலையில் உள்ள எவளும் சபலப்பட்டு எங்காவது பற்றி படர அலைவது சகஜம்தானே. இப்படித்தான் நினைத்தான் கெட்டில் சாயாவிற்கும் ராமன் நாயர். அவன் கன்னியம்மையிடம் சிரித்து சிரித்து பேசுவான். அவளும் அவனிடம்தான் தன் கதைகளை எல்லாம் மனம் விட்டு கூறுவாள். இருவருக்கும் அத்தனை அந்யோன்யம். ஒரு நாள் அவன் அரிசி வாங்கி கொடுத்தான். பெற்றுக்கொண்டாள். கடனுக்கு பல நாட்கள் அவளுக்கு சாயா கொடுத்துவிட்டு துட்டே வேண்டாம் என்று மறுத்துவிட்டான். ஏற்றுக்கொண்டாள். ஒரு நாள் சாயங்காலம் அவளுக்கு அவன் பூ வாங்கி வந்தான். அவள் ஒன்றும் சொல்லவில்லை. அவனை பார்த்தாள். ஆம், பார்த்தாள். அவன் தேகாந்தமும் நடுங்கிற்று. கையில் இருந்த பூ நழுவியது. அவள் நின்ற கோலம் அவனுக்கு எப்படி இருந்ததோ! என்ற தெய்வமே, எனக்கு மாப்பு தரணம் என்று வாய் குழற கரம் கூப்பினான். கன்னியம்மை அழுது விட்டாள். அதன் பிறகும் அவர்கள் நேசம் நிலைத்தது. பெண்ணின் மனதை, அதன் வைராகியத்தை, சபலத்தை, உயர்வை, தாழ்வை அளவிட்டு விட முடியுமா? அதுவும் ராமன் நாயரை போன்ற ஆண்களால்? வைராகிய சித்தத்தோடு காலம் நகர்ந்தது. 1945 இரண்டாவது மகா யுத்தமும் நடந்து முடிந்துவிட்டது. ஹார்பரில் பட்டாளத்து சிப்பாய்களின் நடமாட்டம் அதிகரித்திருந்தது. கிழவி கன்னியம்மை அந்த வீரர்களின் மத்தியில் திரிந்தாள். ஒவ்வொருவரையும் உற்று உற்று பார்த்தாள். என்ன பாட்டி பாக்குற என்றான் ஒரு இளம் சிப்பாய். ஒண்ணுமில்ல, பார்த்த. கன்னியம்மை சிரிக்க முயன்றாள். கண்கள் கலங்கின. இளம் சிப்பாயின் கண்களிலும் நீர் துளிர்த்தது.
யுத்த முனையில் இருந்த காலத்தில் தன் தாய் செத்துவிட்டதாக வந்த கடிதம் அவன் நினைவுக்கு வந்தது. பாட்டி, அவள் தலையை லேசாக வருடினான் அவன். கிழவி வெடுக்கென்று பின்னால் நகர்ந்து கொண்டாள். என்ன பாட்டி, என்ன தொடுறியே, ஒரு ஆம்பளை? எல்லா சிப்பாய்களும் சிரித்தார்கள். இந்த மாதிரிதான் அவரும் இருப்பாரு. கிழவி மேலே நடக்க ஆரம்பித்தாள். கடற்கரை மணலில் தொடுவானை வெறித்தவாறு அமர்ந்து, முத்திர கரையில நான் சாகாம குந்திருக்கேன். சமுத்திரத்தை தாண்டி அவர் சஞ்சாரம் போயிருக்கார். சாமி துணை செய்யோணும் என்று நடுங்கும் குரலில் பாடும்போது அவள் மனம் தனக்குள் பேசிக்கொள்ளும். சொல்லிவிட்டு போன மாதிரி பணம் கிடைச்சிருக்காதோ? ஒருவேளை வேற யாரையாவது? சீச்சி, இருக்காது. அதனால் என்ன, வந்துட்டா நான் கஞ்சி ஊத்த மாட்டேனா? ஒருவேளை, சி, என்ன நினப்பு, அவர் உசுரோட வருவாரு. பாட்டி, இங்க ஏன் குந்தியிருக்க? அவன் ஒரு குறும்புக்கார பயல். சும்மாதான். எனக்கு தெரியும் பாட்டி, எனக்கு தெரியும். என்னடா தெரியும்? உன் புருஷனை தானே பாக்குற. அவன் எங்க வரப்போறான்? அவன் செத்து. அட, நீ பாடையில போக, உன் வாயில நெருப்ப வைக்க என்று சீறினாள் கிழவி. சிறுவன் எடுத்தான் ஓட்டம். என்ன பரியாசம் பண்றான், பரியாசம். நான் என்ன குடுகுடு கிழவியா? அவர் வந்தா நாளைக்கே நான் குமரி ஆயிட மாட்டேனா என்று நினைத்து கொண்டே ஒயிலாக நடந்து பார்த்தாள் கிழவி. பம். அவள் நெஞ்சில் என்னவோ அடைத்தது. அப்படியே நின்றாள். இப்பொழுது ராசாவின் கடை ஒரு சாயபுவின் கடையாக மாறிவிட்டது. கடையை பார்த்து கொண்டே நின்றிருந்தாள் கிழவி. என்ன கேவி, இம்மா நாள் இங்கேயே நின்றுகிட்டு இருக்கியே, துட்டுகிட்டு வேணுமா என்று சாயபுவின் கடை பையன் ஓடி வந்து கேட்டான். ஒண்ணுமில்லப்பா, சும்மாதான் என்று சொல்லிவிட்டு கண்களை துடைத்தவாறே திரும்பி நடந்தாள் கிழவி. இன்றைக்கு என்னவோ அவளால் எப்பொழுதும் போல் நிமிர்ந்து நடக்கவே முடியவில்லை. பசியா? அதெல்லாம் ஒன்றுமில்லை. மெல்ல மெல்ல தன் இருப்பிடத்தை நோக்கி இருளில் நடந்தாள். பானையில் கஞ்சி இருக்கிறது, குடிக்கத்தான் மனமில்லை. பட்டினியோடு அந்த வளைவில் முடங்கிக் கொண்டாள். ஆழ்ந்த நித்திரை. பம். ஒரு பெரிய அலறல். கிழவி எழுந்து உட்கார்ந்து விழித்து பார்க்கிறாள். ஹார்பர் வாசலில் சமுத்திர அலைகள் மோதி சிரிக்கின்றன. நுரை கக்கி பளீரிடும் வெண்ணிற அலைகள். சமுத்திர ஜலம் புடைத்து கொண்டு வந்து பெருகுகிறது. அதன் மேல் புகை சுருள்களை கவைய விட்டு கொண்டு பிரம்மாண்டமான அந்த கப்பல் பம் என்று அலறியவாறு ஹார்பரில் இருந்து வெளியே வருகிறது. கிழவி எழுந்து ஓடுகிறாள். சமுத்திர ஜலத்தில் விழுந்து கப்பலை நோக்கி தாவுகிறாள். தாவி நின்றவுடன், கிழவியா? இல்லை, 16 வயது வாலை குமரி கன்னியம்மை தன் மார்பை பார்த்து பூரித்து போய் நிற்கிறாள். அதோ கப்பலின் தளத்தில் இருந்து கைகளை வீசிக்கொண்டு ஒரு மிலிட்ரிக்காரன் கத்துகிறான். கன்னிம்மா! ராசா வந்துட்டீங்களா? இதோ ஏ ராசா வந்துட்டாரே என்று பிதற்றிக்கொண்டே ஓடுகிறாள். எவ்வளவு தூரம்? எத்தனை காலம்? அலைகள் பின்னோக்கி நகர்கின்றன. ராசா குதிச்சிடு என்று கூக்குரலிடுகிறாள் கன்னியம்மை. அவனும் கப்பலின் தளத்தில் இருந்து குதித்து விட்டான். ராசா வந்துட்டாரு, ராசா என்று ஓடி அவனை அணைத்துக் கொள்கிறாள். வந்துட்டீங்களா? வந்துட்ட. நீங்க இல்லாம நான் எப்படி நாய் மாதிரி தெருவில் அலைஞ்சேன் தெரியுமா? என் கண்ணு, இனிமே உன்னை நான் அலைய விட மாட்டேன். இனிமே என்னை விட்டுட்டு போக மாட்டீங்களே? அவன் மார்பில் முகத்தை புதைத்து கொண்டு கொஞ்சுகிறாள் கன்னியம்மை. இனிமே நீ எப்பவும் என் கூடவே இருப்ப. நெசமாவா? ஆமா. நீங்க சொல்லுங்க ராசா, நான் கிழவியாவா ஆயிட்ட? சீச்சி, யாரு சொன்னா? எல்லாரும் என்ன கிழவின்னு கூப்பிடுறாங்க ராசா. அவங்களுக்கு என்ன தெரியும்? வா, நாம போகலாம். எங்க? தோ கப்பல். பம். அவன் அவளை அழைத்து கொண்டு அந்த கப்பலில் ஏறி தொடுவானத்தை நோக்கி போய்விட்டான். விடியற்காலை 5 மணி.
மதராஸ் ஹார்பருக்கு எதிரே அந்த ஏற்றுமதி இறக்குமதி கம்பெனியின் வாசலில் அந்த கிழவி விழுந்து கிடப்பதை கெட்டில் சாயா விற்கும் ராமன் நாயர் கண்டான். ஏ பாட்டி, எந்த அன்னு விட கிடக்குன்னு, வாஷ்மேன் வந்து விரட்டாம் போகுன்னு என்று எழுப்பினான். அவள் உடல் சில்லிட்டிருந்தது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.